ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனநாயகனை பத்தின ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். விஜயுடைய கடைசி படமா இருக்கக்கூடிய ஜனநாயகன் வினோத் இயக்கத்துல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல உருவாகி இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தின எதிர்பார்ப்பு, இதுக்கு முன்னாடி கூலி படத்துல மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமோ எதிர்பார்ப்போ காட்டினாங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அதை விட பல மடங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மக்கள் கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா விஜயோட கரியர்ல இது வந்துட்டு கடைசி படம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ யாருமே கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. விஜய் கடைசியா நடிக்க போறாரு அப்படின்றத விட விஜயை நாம பிக் ஸ்கிரீன்ல கடைசியா பார்க்க போற ஒரு தருணமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த படத்துக்கான வரவேற்பும் எதிர்பார்ப்பும் பெரிய அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க விஜயோடைய அரசியல் பயணத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அரசியலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் இந்த கதையை அவங்க எடுத்தாங்களா, இல்ல அந்த அரசியல் பயணத்தை நோக்கி தான் இந்த கதையை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜயோட அரசியல் வாழ்க்கையில என்னென்ன நடக்குமோ நடக்க போகுதோ, அவர் என்ன பண்ணுவாரோ ஒரு தலைவரா, அது எல்லாத்தையும் இந்த படத்துல காட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜனநாயகன் அப்படிங்கிறது அடுத்த வருஷம், அதாவது 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 மாசத்துல சிஎம் எலெக்ஷன் வந்துடும். ஸோ அதுல டைரக்டா விஜய் போட்டி போட போறாரு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மேபி இன்னும் நிறைய பேர் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் இந்த படத்தை 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடக்கும். அதுவும் நமக்கு தெரியும். அந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துவாங்க. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்துடைய ப்ரமோஷன், ஆடியோ லான்ச் இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துவாங்க. பெரிய பெரிய விஐபிஸ்லாம் மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களையும் கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி விஜயோடைய கடைசி படத்துல நடக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சுமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சை சினிமால இருக்கிற யாருமே மறக்க முடியாத அளவுக்கு நடத்த போறதா ஒரு பெரிய பிளான் போய்கிட்டு இருக்கு. இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. பட் நியூ இயர்க்கு அப்புறம் தான் நடத்த போறாங்க. டிசம்பர்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டிசம்பர்லாம் அவர் முழு வேலையா இருப்பாரு. அதனால அவர் சினிமாக்குள்ள மறுபடியும் வர முடியாது, சினிமாக்கான அந்த வேலைகளை அவரால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால இது நியூ இயர் முடிஞ்ச கையோட இந்த ஆடியோ லான்ச், அதாவது ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச், ப்ரமோஷன் இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. ஸோ கடைசியான ஒரு சென்ட் ஆஃப் எல்லாருமே சேர்ந்து இப்ப விஜய்க்கு கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச் கிட்டத்தட்ட சென்னையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடியோ லான்ச் நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமா நடக்க போகுது. பிரம்மாண்டமா இங்க நடக்க போதானா கிடையாது, மலேசியால நடக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது ஆக்சுவலி 90% அதுக்கான வேலைகள் எல்லாமே இப்பத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியால நடக்க போகுது. மலேசியால நடக்கிறது ஒரு பெரிய விஷயமா கூட நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா அதுல 4 முக்கிய உச்சகட்ட நட்சத்திரங்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுல இருந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஷாக்கிங் அப்படின்னு சொல்றதை விட பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எப்படா அந்த ஆடியோ லான்ச் வரும் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரசிகர்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு சினிமாவில இருந்து லாஸ்டா ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கற மாதிரி எல்லா உச்சகட்ட நட்சத்திரங்களும் அதுல கலந்துக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எல்லா உச்சகட்ட நட்சத்திரங்களும் கலந்துப்பாங்க, அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமா விஜய் கூட இருந்து பயணிச்ச ஆரம்ப காலகட்டத்தில இருந்து, அதாவது அவங்களுக்கு முன்னாடியும் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, பட் இருந்தாலும் விஜயும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்களும் இதுல கலந்துக்க போறாங்க. அந்த 4 பேரை தான் முக்கியமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு லெஜெண்டரி கமல்ஹாசன் அவர்களும், அதுக்கப்புறம் சூர்யா அவர்களும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்களும், அடுத்ததா சொல்ல போறதுதான் ஒரு பெரிய மாஸ். பல வருஷங்கள் கழிச்சு தல அஜித் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து 2 பேரும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்றது நிறைய வீடியோஸ் நாம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அஜித் ஒரு சில ஃபங்க்ஷன் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருப்பாரு. கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு நமக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் சினிமாவிலே படத்துல பாக்குறத தவிர்த்து மற்ற எங்கேயுமே நம்ம அவரை பார்த்திருக்க மாட்டோம், அவரோட பேச்சுகளை கேட்டிருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கார் ரேஸ்ல வின் பண்ணதுக்கு
அப்புறமா ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல ரசிகர்களுக்காக பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு அப்படியே சோசியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்காரு. பட் நம்ம தல அஜித் வந்து விஜயோட ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, விஜயோட கடைசி படம் இது அப்படின்றதுக்காகவும், ஸோ விஜயை வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும், அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்கணும் இந்த சினிமா துறையில இருந்து அப்படின்றதுக்காக, ஸோ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வர்றதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த முக்கியமான 4 பேர், எதனால இவங்க 4 பேரும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவங்களும் பெரிய நடிகராயிருந்து அரசியலுக்கு போயிட்டாங்க. இப்போ விஜய் வந்து மாநாடு நடத்தியிருந்தார். அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கமலும் வந்து விஜய சாடி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 2 பேருக்கும் அரசியல் ரீதியா வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு, வார்த்தை போர்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா 2 பேருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு சினிமால தான். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சதுனால சினிமா வேற அரசியல் வேற. அதனால கமல்ஹாசன் வந்து சினிமா துறையில விஜய்க்குன்னு எப்பவுமே ஒரு நல்ல பேர் இருக்கு, ஒரு நல்ல மரியாதை இருக்கு, அவருக்கான ஒரு தனி இடம் வந்து இங்க உண்டு அப்படின்றதுக்காக சினிமாவில நானும் ஒரு நடிகர், ஸோ விஜயை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால அவரோட சென்ட் ஆஃப் கண்டிப்பா நான் வருவேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமா கமல்ஹாசன் அவர்கள் சினிமா சம்பந்தப்பட்டு மட்டுமே யோசிச்சு விஜயை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சூர்யாவை நான் ஏன் இம்பார்ட்டன்டா சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பயங்கர வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஆல்ரெடி அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இப்ப விஜய்க்கு எதிராக வந்துட்டு ஒரு சில கட்சியினர் சூர்யாவை இறக்க போறதா ஒரு நியூஸ் வந்தது. இதனால இவங்க 2 பேருக்குள்ள மோதல் வந்து ஏற்படும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கிசுகிசுகள், நிறைய விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு சூர்யாவோட ரசிகர் மன்றத்துல இருந்து தெளிவா ஒரு லெட்டர் பேடு கொடுத்துட்டாங்க. சூர்யா எந்த காரணத்தை கொண்டு கட்சிக்குள்ள வரமாட்டாரு, அரசியலுக்கு வரமாட்டாரு, அவருடைய கொள்கையே மொத்தமா வேற. அப்படி இருக்கிற பட்சத்துல யாரும் வந்து அவரை வந்து இப்படி பேசாதீங்க, அரசியலுக்கு வர போறாரு, விஜய்க்கு எதிராக வரப்போறாரு அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே விஜய் மேல ஒரு நல்ல மரியாதையும் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு உறவு முறையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ள ஆரம்பமான இந்த பிரச்சனை, நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக கிளம்பிய சூர்யா அப்படின்னே வந்து கண்டென்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த முரண்பாடுகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. விஜய் அண்ணாக்காக கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு வந்து சூர்யாவுமே சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து சூர்யாவும் கலந்துக்க போறாரு. சோ அரசியல் ரீதியா இருந்த அந்த முரண்பாடுகளையும் விமர்சனங்களையும் தாண்டி விஜய்க்காக சினிமா ரீதியா வந்துட்டு சூர்யா இதுல கலந்துக்க போறாரு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களும் இப்ப விஜய் பேசின நிறைய விஷயத்துக்கு சூப்பர் ஸ்டார் கூட பாத்தீங்கன்னா அப்படியே இன்டைரக்டா ஒரு சில பதிலாம் கொடுத்திருப்பாரு. ஆனாலும் சினிமா மரியாதை நிமித்தம் காரணமாக அவர் ஒரு உச்சக்கட்ட நடிகரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான். விஜய் இதை வந்து பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரோட ஒரு படத்தை மட்டும் விஜய் வந்து ஒரு 100 தடவையாவது பார்த்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சின்ன வயசுலயே அவங்க வீட்டுல இருந்து காணாம போயிட்டு, அதாவது வீட்டுல சொல்லாம வெளியில ஓடி போயெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்தை பார்த்திருக்கேன், அந்த அளவுக்கு நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட வெறியன், அவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்லாம் வந்து விஜய் நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னதை நம்ம கேட்க முடிஞ்சது. அந்த பட்சத்துல பாக்குறப்போ கண்டிப்பா இவரோட கடைசி படத்துக்கு சூப்பர் ஸ்டார் வரதாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அஜித் விஜய் இவங்க 2 பேரோட பேரை பிரிக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துகிட்ட மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இவங்களோட குழந்தைகளை வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி தூக்கி வச்சுக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சோ பல வருஷங்களா அஜித்தை வந்து சினிமாவை தவிர்த்து வேற எங்கேயுமே நம்மளால அவரை பார்க்க முடியாது, அவரோட பேச்சுகளை கேட்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு மரியாதை நிமித்த காரணமா இது கடைசி ப்ரோக்ராம் விஜயோடது அப்படின்றது ஒரே ஒரு ரீசனுக்காக, முக்கியமா சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுனாலதான் அஜித் வந்து இதுல கலந்துக்க போறதாமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அஜித்தும் இதுக்கு வரன்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. சோ இவங்க எல்லாரையும் இப்ப ஒன்றிணைக்கக்கூடிய அந்த ஒர்க் அவுட் ப்ராசஸ் தான் இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு. சோ ஜனநாயகன் படக்குழு ரொம்ப தீவிரமா இறங்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிருத், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இவங்க 3 பேரும் இந்த படத்துல ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது பத்திரிகையாளர்கள் மாதிரி கேமியோ ரோல் பண்ணிருக்காங்களாம். சோ எல்லாருமே வந்து விஜய் கூட கண்டிப்பா ஒரு சீனாவது நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து இந்த படத்துல பத்திரிகையாளரா கேமியோ ரோல்ஸ் பண்ணிருக்காங்களாம். அனிருத் வந்து விஜய் கூட ஒரு பாட்டுல ஃபுல்லா டான்ஸே ஆடி இருக்காராம். சோ கண்டிப்பா அனிருத் வந்து அவர் இசையமைக்கிற ஒவ்வொரு படத்துலயும் ஒரு டான்ஸ் ஆடிடுவாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த படத்துலயும் விஜய் கூட வந்து ஒரு பாட்டுல ஃபுல்லா டான்ஸ் ஆடி இருக்காராம்.
இது எல்லாத்த விடவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து இப்ப ரீசெண்டா மாநாடு நடத்தினாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேடைக்கு மேல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கட் அவுட் வச்சிருந்தாங்க. அதுல வந்து எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் இவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருந்தது. சோ அதே மாதிரி ஒரு போட்டோ சீன் வந்து விஜயோட கையில எம்ஜிஆர் போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்களாம். சோ அதை வச்சு இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட பெரிய ரசிகரா இப்ப விஜய் மாறிட்டாரு. எம்ஜிஆரோட வழியில பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதை வச்சுதான் இப்போ இந்த சீனை படத்துல ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி இதெல்லாம் நடந்திருக்கு. சோ ஒரு நாட்டோட தலைவன் என்னென்ன பண்ணுவாங்க, யாரோட வழிகளை பின்பற்றுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த காட்சிகளை வச்சிருக்காங்க. அதுல ஒரு காட்சியில தான் வந்துட்டு எம்ஜிஆர் போட்டோ வச்சுட்டு விஜய் வரா மாதிரி இருக்கு. சோ விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட அண்ணனா நினைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை பத்தியும் அந்த மாநாட்டுல பேசியிருந்தாரு. சோ இதுல விஜயகாந்தும் வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா எம்ஜிஆர் போட்டோ இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஆனா விஜயகாந்த் போட்டோவை இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். பட் படம் பார்த்தாதான் நமக்கு தெரியும் அது வந்திருக்கா இல்லையா அப்படின்றது. கிட்டத்தட்ட விஜய் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப தூக்கி வச்சு ரொம்ப உயர்த்தி பேசுறாரு. சோ நடிகரா இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த சொல்றாங்க. சோ விஜயகாந்துக்கு கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு செல்ல பெயரும் இருக்கு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ விஜய் வந்துட்டு எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்றதுனால அதிமுக ஓட்டுகளை வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரா அப்படின்னுமே வந்து ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. சோ இருந்தாலும் அரசியல் வேற, சினிமா வேற அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ சினிமாவை சிரிச்சு பார்க்கணும், அரசியலை சிந்திச்சு பார்க்கணும். சோ சினிமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். சோ ஒவ்வொரு படத்துல வரக்கூடிய எந்த ஒரு காட்சியும் எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஷனோட எதுவும் யூஸ் பண்ணதா கிடையவே கிடையாது. சோ சினிமா அப்படிங்கிறது நம்ம வந்து சிரிச்சு ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும்தான் பார்க்கணும். சோ விஜயை நாம வந்து கடைசி படத்துல பார்க்க போறோம். விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு விஜயோட ரசிகர்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ கடைசி படத்தை எந்த ஒரு விமர்சனமும் இல்லாம எந்த ஒரு குறைகளும் சொல்லாம சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணி சோ அவருக்கு சினிமாவில இருந்து ஒரு ராயல் சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக படக்குழு வந்து முழுக்க முழுக்க பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜனநாயகன் பத்தின நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு விஜயை பிடிக்கும், கடைசி படத்தை பார்க்கறதுக்கு நீங்க ஆவலா வெயிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.